தேவனுடைய ஆஸ்வதம் பின்மாற்றத்துக்குள் நடத்துமா? இஸ் காட்ஸ் பிளெஸிங்ஸ் லீட்ஸ் டு பேக்ஸ்லைடிங்? ஏன் இந்த தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன் என்றால், ஒரு சமீப காலமாக ஒரு குறிப்பிட்ட வார்த்தை என் காதில் விழுந்தது. ஒரு சில பிரசங்கமார்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தேவன் ஒரு மனுஷனுக்கு சில குறிப்பிட்ட ஆசீர்வாதங்களை தாமதம் பண்ணுகிறார் அல்லது கொடுக்காமலே போய்விடுகிறார். காரணம், அதை கொடுத்து விட்டால் அவர்கள் பின்மாற்றத்துக்குள் போய்விடுவார்கள். எனவே தேவனுக்கு தெரியும், இதை கொடுத்தால் இவன் பின்மாற்றத்தில் போய்விடுவான், எனவே இது கொடுக்க கூடாது. நல்லா யோசித்து பாருங்க, இது வேதத்துக்கு ஒத்து போகிற காரியமா இருக்கிறதா? இது முற்றிலும் வேதத்துக்கு முரணானது, ஒவ்வாதது, தவறானது. இது ஒரு தவறான உபதேசம். இன்றைக்கு நான் ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன், அதாவது உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம். நான் எப்பவுமே சொல்லுகிறதை போல சொல்லுகிறேன். நம்ம எப்பவுமே வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அவர் என்ன சொல்லுகிறார், இவர் என்ன சொல்லுகிறார் என்பதை காட்டிலும் வாட் பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்லுகிறது, அதுதான் முடிவானது. அதுக்கு மேல வேற எந்த அப்பீலும் கிடையாது, வேற எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. கடைசி அதிகாரம் வேதம் மாத்திரமே. எனவே வேதம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, முதலாவது ஆஸ்வதம் என்றால் என்ன என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பின்மாற்றம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆஸ்வதம் என்றால் ஏதேன் தோட்டத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் ஆதாம் ஏவாளை பார்த்து இவ்விதமாக சொன்னார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அவங்களை படைத்து விட்டு அவங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இது ஆஸ்வதம் என்றால என்ன அர்த்தம்னா, ப்ரொனவுன்ஸ் ஆர் டிக்ளேர். அதாவது ஒரு வார்த்தை ஒருத்தன் மேல சொல்லும் போது அந்த வார்த்தை அப்படியே அவன் மேல பலிக்கும். அதுதான் ஆஸ்வதம் என்ற அர்த்தம். அப்போ ஆதாம் ஏவாளை பார்த்து ப்ரொனவுன்ஸ் பண்றாரு ஆண்டவர், டிக்ளேர் பண்றாரு. என்ன டிக்ளேர் பண்றாருன்னா, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அதுதான் தேவன் சொன்ன முதல் ஆஸ்வதம். நீங்க அப்படியே படிச்சு கொண்டே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் அந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆஸ்வதமாயிருப்பாய், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆஸ்வதிக்கப்படும் என்று சொல்லி, அந்த ஆதியாகமம் 12:1-2 ஆகிய வசனங்களில் நாம் படித்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 ஆஸ்வதங்களை ஆண்டவர் ப்ரொனவுன்ஸ் பண்றார், டிக்ளேர் பண்றார், அறிவிக்கிறார் அவன் மேல. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த 7 ஆஸ்வதங்கள் 7 வாக்குத்தத்தங்களுக்கு கூட என்று சொல்லலாம். அப்போ ஆஸ்வதம் என்றாலே வாக்குத்தத்தம் தான், வார்த்தைகள். அதாவது வார்த்தைகளை அறிவிக்கிறது. யார் அறிவிக்கிறது? தேவன் அதை அறிவிக்கிறார், அது தேவனே நிறைவேற்றுகிறார். அப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கைய நீங்க சரித்திரத்தை முழுவதுமா நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆதியாகமம் 12 25ஆம் அதிகாரம் வரைக்கும் படித்து பார்த்தால் எந்த இடத்திலும் ஆபிரகாம் பின்வாங்கி போகவில்லை, பின்மாற்றத்துக்குள் போகவில்லை. ஆனால் கர்த்தர் அந்த 7 ஆசீர்வாதங்களும் அவனுக்கு கொடுத்திருந்தார். அதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றியிருந்தார். அவன் பெயரை பெருமைப்படுத்தினார், அவனுக்கு ஈசாய்க்கு கொடுத்து அவன் பெருக செய்தார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுக்குள்ள ஆஸ்வதிக்கப்பட்டது. ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் நிறைவேற்றினார். ஆனால் ஒவ்வொரு ஆஸ்வதங்களும் அவன் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு நாள் அவன் பின்மாற்றத்துக்குள் போகவில்லை. சில ஏற்ற தாழ்வுகள் இருந்தது, ஜிக்ஸாக் லைன். ஒவ்வொருடைய மனுஷோட வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் சில ஏற்ற தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். அது ஏற்ற தாழ்வுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருவது உண்டு. எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் இருந்தாலும் சரி, விசுவாசிகள் இருந்தாலும் சரி, சில ஜிக்ஸாக் லைன் அவங்க வாழ்க்கையில வரும். ஆபிரகாம் கூட தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லிவிட்டார். ஷாராளுடைய பேச்சை கேட்டு ஆகாரை திருமணம் செய்து கொண்டார். இப்படி சில குறைபாடுகள் இருந்தது உண்டு. ஆனால் அதெல்லாம் பின்மாற்றம் கிடையாது. அப்படி நம்ம பார்க்கும்போது ஆஸ்வதம் என்றாலே தேவன் மேல சொல்லுகிற அந்த வார்த்தை, அது ப்ரொனவுன்ஸ் என்று சொல்வார்கள், அல்லது டிக்ளேர் என்று சொல்வார்கள், அறிவிக்கிறது. நீ ஆஸ்வதமாயிருப்பாய், நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் அப்படின்ற. அருமையானவர்களே, அடுத்து
பின்மாற்றம், பேக் ஸ்லைடிங். அப்படி என்றால் என்ன? எல்லா ஆவிக்குரிய காரியங்கள் அனைத்தையும் நிறுத்தி விடுவது, அல்லது அதை செய்யாமல் விட்டுவிட்டு பேக்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பின்வாங்கி போய்விடுறது. இது ஒரு நாளில் நடந்து விடாது. இது ஒரே நாளில் நடக்காது. இது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் மாதிரி ஸ்லோவா இது நடக்கும். பின்மாற்றத்துக்குள் ஒரு மனுஷன் போறானா ஒரே நாளில் போயிட மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு அவன் தூரம் போய் கொண்டே இருப்பான். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அநேகர் தவறாய் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு குறிப்பிட்ட ஆஸ்வதத்தை தேவன் கொடுத்து விட்டால் அவன் டோட்டலா பின்வாங்கி போயிடுறான், அவனை இனி திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது இதை இன்னும் கொஞ்சம் நான் பார்ப்போமானால், யோபுடைய உதாரணத்தையே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். யோபு வேத புஸ்தகத்தில் நான் பார்க்கும்பொழுது 1ஆம் அதிகாரம் 8-11 வரைக்கும் நான் படிக்கிறேன். நல்லா கவனிங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 8-11 வரை. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுறனுமாகிய அவனை போல பூமியில ஒருவனும் இல்லை என்றார். யோபை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார், அவனை புகழ்கிறார், மெச்சிக்கொள்கிறார். அதுக்கு சாத்தான் என்ன சொல்கிறான் தெரியுங்களா? 8ஆம் வசனத்துல, அதற்கு சாத்தான், கர்த்தருக்கு பிரதித்திரமாக யோபு விருதுவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவன் கைகளின் கிரியை ஆஸ்வதித்திருக்கிறீர், அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டாமைகளெல்லாம் தொடுகிறானால் அப்போது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கான பாரும் என்றான். அருமையானவர்களே, இப்படி ஆண்டவர் சொன்ன சமயத்துல அதுக்கு சாத்தான் பதில் சொல்றான், என்ன ஆண்டவரே, யோபு இதெல்லாம் சும்மாவா செய்யறான்? யோபு இதெல்லாம் சும்மாவா செய்துனுக்கிறான்? நீ அவனை ஆஸ்வதித்திருக்கிறீர், அவன் வீட்டை நீர் வேலி எடுத்திருக்கிறீங்க, அவனையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் நீர் வேலி எடுத்திருக்கிறீங்க, அவனுடைய வருமானத்தை ஆஸ்வதிச்சிருக்கீங்க, அது நாளுக்கு நாள் பெருகினே போகுது, அவருடைய சம்பத்தெல்லாம் தேசத்துல இன்க்ரீஸ் ஆகிக்குது. இதனால்தான் அவன் உன்னை சேவிக்கிறான். நீர் மாத்திரம் அவனுடைய எல்லாத்தையும் ஆஸ்வதத்தெல்லாம் நீ எடுத்துட்டீன்னா உன்னை தூஷிக்கனா இல்லையா பாரும். ஆண்டவருக்கே சவால் விடுறான். பாருங்க, இவன் நல்லா கவனிங்க இந்த வார்த்தையில. இந்த சாத்தான் யோபு மேல எதை போக்கஸ் பண்றான் பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுறவன், பொல்லாப்பு விலகுவன். 4 கேரக்டர் சொல்றாரு. யோபுடைய கேரக்டர் எவ்வளவு பெரிய சாட்சி பார்ப்பா. என்னுடைய தாசன் உத்தமனா இருக்கிறான், சன்மார்க்கன்னா சமுதாயத்துல அவன் நல்ல பேர் பெற்றெடுத்துக்கிறான், பொல்லாப்பு விலகிறவன், பாவம் செய்யாதவன். இப்படி தேவன் சொல்லும் போது அவன் காதுல அது விழல, அது பெருசா அவன் நினைக்கல. அவன் எதை இம்ப்ரெஸ் ஆகுறான் பாருங்க. எது மேல அவன் இம்ப்ரெஸ் ஆகுறான்? அவனுடைய ஆஸ்வதங்கள், யோபுடைய ஆஸ்வதங்கள். அந்த யோபுடைய ஆஸ்வதங்கள் மேல தான் இவன் கண்ணு போகுது, போக்கஸ் பண்றான். ஆண்டவரே, அவனை நீர் ஆஸ்வதிச்சிருக்கீங்க, அவனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஒரு கமெண்ட்ரி எழுதுற சொல்றாரு, சாத்தான் இப்படி சொல்லுவானா, அதாவது நீங்க லஞ்சம் கொடுத்துருக்கீங்க அவனுக்கு வீட்டை, அவன் பிள்ளைகளை, சொத்து. வைதம் சொல்லுகிறது, யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவன் 7000 ஆடுகளும், அவனுக்கு 7000 ஆடுகளும், 3000 ஒட்டகங்களும், 500 ஏறு மாடுகளும், 500 கழுதையுமாக மிருகச்சியங்கள் இருந்தது. மன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனாலே அந்த மனுஷன் கிழக்கு புத்திர எல்லாரிலும் பேவனா இருந்தான். இதெல்லாம் பார்க்கறான். இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, லஞ்சம் மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் வச்சுதான் அவன் உனக்கு கீழ்ப்படிஞ்சு நிற்கிறான், உனக்கு பயந்துன்னு வாழ்ந்துக்கிறான். இதை மாட்ட நீ எடுத்துரு. அவன் என்ன ஆகிறான் பாரு, அவனை தூஷிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கே சவால் விடுகிறான். தேவன் எப்பவுமே பாருங்க, தேவன் நம்மள எதுல இம்ப்ரெஸ் ஆவார் நம்மளனா, நம்ம கேரக்டர் மேலதான் அவர் இம்ப்ரெஸ் ஆவார். நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்வதத்தை அவர் பொருட்படுத்த மாட்டார்.
ஆனால் நம்ம கேரக்டர் ஆஸ்வதத்தை எதுக்கு அவர் கொடுக்கிறார் என்றால், நாம் நல்ல பிள்ளைகளாக நல்ல ஆவிக்குரிய ஜீவத்தில் வளரணும் தான் தேவன் ஆஸ்வதத்தை கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன சொல்லுகிறார் என்றால், தேவ தயவு உன்னை குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று நீ அறியாமல் இருக்கிறாயே என்று சொல்லுகிறார். ஃபேவர் லீட்ஸ் டு ரிபெண்டன்ஸ். அதாவது கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள், தி குட்னஸ் ஆஃப் காட் நம்ம எதற்கு நேராக நடத்துகிறதாம், நம் குணப்பட வேண்டும், நல்ல குணங்கள் உடையவர்களாய் மாற வேண்டும், மன திரும்பி கர்த்தருக்குள் நெருக்கமாய் ஜீவிக்க வேண்டும், நல்ல கேரக்டர் உருவாக்கப்பட வேண்டும். இதற்காக தான் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறது. எனவே தேவன் ஆசீர்வாதங்களை, ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நம்ம மேல ஊற்றும் பொழுது, நமக்கு கொடுக்கும் போது தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் நன்றாக உருவாக வேண்டும் என்று சொல்லி, அதனால தான் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் மேல ஆண்டவர் இம்ப்ரெஸ் ஆகுறதுல, நம்ம கேரக்டர் மேல இம்ப்ரெஸ் ஆகுறாரு. ஆனால் சாத்தானு நம்ம கேரக்டர் மேல இம்ப்ரெஸ் ஆகுறதுல, நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் மேல அவன் இம்ப்ரெஸ் ஆகுறான். அத்தையே அவன் நோக்கமா பார்க்கிறான், அத்தையே திருட பார்க்கிறான். காரணம் என்னவென்றால், அதை எடுத்து விட்டால் இவர்கள் தூஷிப்பார்கள். சில நேரத்தில் பாருங்க, அப்படி கூட நடக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு ஒரு தேவ பிள்ளையுடைய வீட்டில் தரித்திரத்தை கொண்டு வந்தால், வறுமை கொண்டு வந்தால், அந்த வீட்டில் பல பிரச்சனைகள் உண்டாகும் என்று பிசாசுக்கு நல்லா தெரியும். அடிப்படையாக நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் பிரச்சனை வருதுன்னா அது எதனால வருதுன்னா, நீங்க நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க, பொருளாதார ரீதியில தான் குடும்பத்தில் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். சண்டைகள் வரும், பிறகு சமாதானம் போய்விடும், குடும்பமே ஒரு நரகமாய் மாறிவிடும். இதை தான் பிசாசு என்ன பண்றான்னா, இந்த ஆஸ்பதங்கள் எல்லாம் எடுக்க திருட முயற்சிக்கிறான். அதனால தான் இதை சொல்றான் யோபுடைய வாழ்க்கையில. ஆனா யோபுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருந்தது. என்னன்னா, இந்த ஆஸ்வதத்தெல்லாம் எடுத்த போதிலும் யோபு தன் நாவிலே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யாமல் தன்னுடைய நாவை காத்து கொண்டான். அது ஒரு பெரிய ஒரு பெரிய விஷயம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய ஆஸ்வதத்தை பெற்றுக்கொண்ட சமயத்திலும் சரி, அந்த தேவனுடைய ஆஸ்வதங்கள் அத்தனை இழந்த சமயத்திலும் சரி, யோபு தேவனை சேவித்தான், தேவனை விட்டு பின்வாங்கி போகவில்லை. பாருங்க, ஊஸ் தேசத்துல பெரியவனா இருந்தானா, அவனுக்கு கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அவனுடைய சம்பத்து தேசத்துல பெருகிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த சமயத்துல கூட நாளுக்கு நாள் பெருகினேக்குதான், அவன் ஆசீர்வாதம் பெருகினேக்கிறான். அவனுடைய பிசினஸ் பெருகி நிற்குது, அவனுடைய ஆடு மாடுகள் பெருகி நிற்குது, அவனுடைய கழுதைகள் குதிரைகள் இதெல்லாம் பெருகி கொண்டே இருக்கிறது, அவனுடைய புகழ்ச்சி பெருகி கொண்டே இருக்கிறது, அவனுடைய நல்ல பெயர் இன்னும் பெருகி கொண்டே இருக்கிறது. இப்படி பெருக்கம் வர 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 அவன் பின்மாற்றத்துக்குள் போய்விட்டானா? இல்லவே இல்லை. இன்னைக்கு இதை தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டால் பின்மாற்றத்துக்குள் போய்விடுவார்கள். அருமையானவர்களே, ஒரு நாள் அப்படி கிடையாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு நன்மை அளிக்கிறார் என்றால் ஒரு நோக்கத்தோடு அதை கொடுக்கிறார். வேத வசனத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வேத புஸ்தகத்தை நீங்கள் வைத்திருப்பீர்கள். எரேமியா 33வது அதிகாரம். ஒருவேளை இதை நீங்கள் படித்திருக்கலாம், ஆனாலும் இது உங்களுக்கு 2வது தொடுதலாக இந்த வார்த்தை உங்களுக்கு இருக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். எரேமியா 33வது அதிகாரம் 9ஆம் வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மகிமையாய் இருக்கும் என்று நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகள் நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தம் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம், அதாவது நான் என் மக்களுக்கு செய்கிற நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக, அதாவது ஒரு தேவ பிள்ளைக்கோ ஒரு குடும்பத்துக்கோ ஆண்டவர் செய்கிற நன்மைகளை சுற்றில் இருக்கிற புறஜாதிகள் கேட்கும் போது அது தேவனுக்கு எப்படி இருக்கிறதாம்? அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மகிமையாய் இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் கேட்கும் போது இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் என்று சொல்லி நம்மை அவர்கள் பார்க்கும் போது அவர்களுக்கு யாருக்கு அது புகழ்ச்சி வருதா? அது தேவனுக்கு புகழ்ச்சி வருதா?
அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தி என்று சொல்லுகிறார். மகிழ்ச்சியுள்ள கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமையா இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ ரெண்டு விதமாய் நம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஒன்று, நம்முடைய கேரக்டர் மூலமாய், சாட்சி மூலமாய், நம்முடைய வாழ்கிற வாழ்க்கை மூலமாய் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். அதே நேரத்தில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை ஜனங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சொசைட்டில நாம் எப்படி வாழ்கிறோம், என்ன ட்ரெஸ் போடுகிறோம், எப்படி சாப்பிடுகிறோம், அல்லது வெளியே எப்படி நடமாடுகிறோம், நம்முடைய ஆஸ்பதங்களையும் நம்முடைய செழிப்புகளையும் அவர்கள் பார்க்கிறார்கள். ஒருவேளை நம்ம ஆண்டுடைய பிள்ளையாய் கிறிஸ்டினா இருந்துன்னு கிழிந்த துணியை போட்டுக்கொண்டு அல்லது ஒரு கீழ்த்தரமாய் இருந்து கொண்டு இருப்பானால் அது தேவனுக்கு நல்ல பெயரை கொண்டு வருமா, கெட்ட பெயரை கொண்டு வருமா? யோசித்து பாருங்கள். நிச்சயமாக அது நல்ல பெயரை கொண்டு வர முடியாது. உதாரணத்துக்கு, ஒரு தாய் தகப்பன் தன் குழந்தை நல்ல ட்ரெஸ் போட்டு அழுக பார்க்குவாங்க. தங்கள் வாழ்க்கையில பொருளாதார கஷ்டங்கள் இருந்தாலும் என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு தான் நான் அனுப்புவேன்னு சொல்லி வெளியே அனுப்புவாங்க. பொல்லாதவர்களாகிய நாமே அப்படி செய்யும் போது வேதம் அப்படித்தான் நம்மை பார்த்து சொல்லுகிறது. பொல்லாதவர்களாகிய நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா நன்மையானங்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, இதெல்லாம் ஜங்க் ஃபுட். இந்த ஜங்க் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. வேத புஸ்தகத்தில் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோமானால் அஜீர்ணம் ஆகிவிடும். அதனால இந்த கள்ள உபதேசங்கள், தவறான உபதேசங்கள் இதெல்லாம் கலை தெரிய வேண்டும். தேவனை பற்றி ஒரு ராங் பிக்சரை கொண்டு வந்துவிடும். உங்க மனசுல கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் எப்படிப்பட்டவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் ஆராதிக்கிற, நான் சேவிக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு உண்மை உங்களுக்கு சொல்லிட்டுங்களா, இன்றைக்கு வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசுவை இன்றைக்கு நாம் பார்ப்பது அரிதா இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்படாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் நம்மை ஊந்தி தள்ளுவதற்காக, நம்மை மேல உயர்த்துவதற்காக தான் அதை கொடுக்கிறார தவிர, இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டால் இவன் பின்வாங்கி போயிடுவான், அதனால இதை இவனுக்கு கொடுக்க கூடாது, இதை தாமதமாய் கொடுக்கலாம், இன்னும் ஒரு 10 வருஷம் லேட் பண்ணலாம், இன்னும் 20 வருஷம் லேட் பண்ணலாம், அப்படி ஒரு நாள் ஆண்டவர் நினைக்க மாட்டார். சில நேரங்களில் சம்டைம்ஸ் ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை தாமதிக்கிறார் என்பது உண்மைதான். நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஏன் அது தாமதிக்கிறார் என்றால், லாசருடைய வாழ்க்கையில நம்ம அதை பார்க்குறோம். அந்த சின்ன ஒரு ஃபேமிலி, மார்த்தாள், மரியாள், லாசரு. ஏன் தாமதிக்கிறாருன்னா, வியாதிப்பட்ட அவன் சமயத்தில் லாசரு அவங்க சொல்லி அனுப்புறாங்க ஏசாமி கிட்ட, இது போல என்னுடைய சகோதரன் சுகவீனமா இருக்கிறான், ஆண்டவரே நீங்க அவனுக்கு சுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஜெபிக்கணும்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாங்க. நான் ஆண்டவர் வருவதில்லை. அப்போ சீஷர்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் இவர் லேட் பண்றாரு அப்படின்னு. அப்போ சொல்றாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய நாமம் மகிமைக்கு ஏதுவா இருக்க போகிறது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தெரியும், தாமதம் பண்ணினாலும் சிறந்ததை தேவன் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல சம்டைம்ஸ் சில நேரத்துல தாமதிக்கிறார் என்றால் கட்டாயம் தாமதிக்கிறார் தான், ஆனால் மறுப்பது கிடையாது. இஸ் டிலே இஸ் நாட் டெனியல். அவருடைய தாமதங்கள் மறுப்புகள் அல்ல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் கொடுப்பார். அருமையானவர்களே, அநேகர் என்கிட்ட ஜெபிக்க கேட்டுக்கொள்வாங்க, 8 வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லை, 10 வருஷமா இல்லை என்று சொல்லி ஜெபிக்கும் போது நான் சொல்லுவேன், கண்டிப்பா தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அவருக்கென்று ஒரு நேரம் உண்டு, காட்ஸ் ஸ்பெசிபிக் டைம். அவருடைய குறிப்பிட்ட ஒரு நாள் உண்டு. அந்த குறிப்பிட்ட நேரம் இப்படி அப்படி இருக்காது, அர்ஜென்டாவும் இருக்காது, தாமதமா இருக்காது. சரியான நேரத்துல, குறிப்பிட்ட நேரத்துல அவர் அதை கொடுத்து விடுவார் என்று தான் சொல்லி அவங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பேன். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியம். என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படியே அவங்க காலத்தை கழிச்சுறாங்க. ஏதோ ஒரு ஆண்டவர் இது
ஏதோ கொடுக்காதக்கிறாரு, இது ஆண்டவர் தான் இதை இப்படி பண்ணி வச்சுட்டுக்கிறார் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு தேவன் மேல ஒரு ராங் பிக்சர் அவங்களுக்கு உருவாக்கப்பட்டு விடுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, யோபுடைய வாழ்க்கையில நாம் அதை பார்க்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில நம்ம அதை கண்கூடாய் பார்க்கிறோம். சாத்தான் எதன் மேல கண்ணு வைக்கிறான், எதை ஃபோக்கஸ் பண்றான், எதை அவன் ஃபோக்கஸ் பண்றான்னா நம்ம மேல தேவனுடைய வைக்கப்பட்ட ஆஸ்வதங்களை எடுப்பதற்காகத்தான் அதைத்தான் ஃபோக்கஸ் பண்றான். அவன் அதை எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் நம்மை அவர் நேசிக்கிறார், அளவு கடந்த அன்பை நம் மீது வைத்திருக்கிறார் என்பதை நாம் மறக்க கூடாது. தேவனுடைய ஆஸ்வதங்கள் ஒரு நாள் நம்மை பின்மாற்றத்துக்குள் நடத்தவே முடியாது. அப்போ பின்மாற்றம் எதனால் ஏற்படுகிறது, அதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஒரு குறிப்பு மாற்றம் எதனால ஏற்படுகிறது, பின்மாற்றம் எதனால ஏற்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது முதல் காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். There is a need of spiritual father. அதாவது ஒரு மனுஷன் பின்மாற்றத்துக்குள் போகாமல் இருப்பதற்காக ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தேவைப்படுகிறார். ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அவன் பின்மாற்றத்துக்குள் போய்விடுவான். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நல்ல கவனிங்க. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்துக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். அருமையானவர்களே, பவுல் சொல்லுகிறார், கொரிந்து சபையை பார்த்து எழுதும் போது இதை சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு 10,000 உபாத்தியார்கள், அதாவது கார்டியன்ஸ், உபாத்தியார்கள் கார்டியன்ஸ். உங்களுக்கு 10,000 பேர் 10,000 பேர் இருக்கலாம், நிறைய டீச்சர்ஸ் இருக்கலாம், நிறைய கார்டியன்ஸ் இருக்கலாம். ஆனா உங்களுக்கு அப்படி இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. தகப்பன்மார் ஒருத்தர் தான் இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினாலே நான் உங்களை பெற்றேன். அதாவது நான் தான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்பதை எடுத்து சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்று ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய தகப்பன் உங்களை வழிநடத்த வேண்டும். யாரோ ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு மனுஷர்கள், உலக புகழ்பெற்ற தேவ ஊழியர்கள் நமக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருக்க முடியாது. உங்க பாஸ்ட், நீங்க போற சபைக்கு, உங்க ஸ்தல சபைக்கு பாஸ்டா இருக்கிறாங்க பாருங்க. அவர் எளிமையான பாஸ்டா இருந்தாலும் சரி, புகழ்பெற்ற பாஸ்டா இருந்தாலும் சரி, தாழ்மையான பாஸ்டா இருந்தாலும் சரி, அவர் தான் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன். அவருடைய பேச்சை தான் நீங்கள் கேட்க வேண்டும். டிவியில பிரசங்கிக்கிறவர்கள், இன்டர்நெட்ல யூடியூப்ல பிரசங்கிக்கிறவர்கள், அதாவது அந்த ஸ்தல சபை பாஸ்டரை பார்க்கிலும் அதிக தேவ அறிவை பெற்று பேசலாம். ஆனால் அவர்களெல்லாம் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருக்க முடியாது. உங்களுடைய சபையின் போதகர் மாத்திரமே உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பனா இருக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய தகப்பன் ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லாவிட்டால் நிச்சயமாக அந்த தேவ பிள்ளை பின்மாற்றத்துக்குள் போய்விடுவார்கள். இந்த வேத புஸ்தகத்துல சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் வேதம் சொல்லுகிறது, மோசே சீனாய் மலை மேல ஏறி போகிறார். எதற்காக? தன்னுடைய ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அழைக்கிறார். இவரும் செல்கிறார். 40 நாட்கள் இரவும் பகலும் உபாசத்தோடு கூட தேவனோடு முகமுகமாய் மோசே பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் நியாய பிரமாணத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த சீனாய் மலைக்கு என்ன நடந்தது என்றால், மேலே போன மோசைக்கு என்ன ஆனதோ தெரியவில்லை. அதனால ஆரோனே, எங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவனுக்கு அந்த தேவனை எங்களுக்கு காட்டு என்று சொல்லி, கன்று குட்டி எங்களுக்கு முன்பாக உண்டு பண்ணி என்று சொல்லி, அப்படியே பின்மாற்றத்துக்குள் ஜனங்கள் போய்விட்டார்கள். அப்போ ஆரோன் என்ன பண்ணுகிறான், உங்க இடத்துல இருக்கிற எல்லா ஜுவல்ஸ், அந்த நகையெல்லாம் கொண்டு வாங்க, அந்த கோல்டெல்லாம் கொண்டு வாங்க, தங்கத்தெல்லாம் கொண்டு வாங்க என்று சொல்லி கன்று குட்டியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மேலே தேவன் நியாய பிரமாணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆரோனுக்கு எப்படி சட்டை போட வேண்டும், எப்படி ட்ரெஸ் போட வேண்டும் என்று ஆண்டவர் மேலே பேசி கொண்டிருக்கிறார். கீழேயோ ஆரோன் தலைமையில கன்று குட்டி செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை ஒரு பெரிய பின்மாற்றம்! ஆவிக்குரிய தகப்பன் இல்லவிட்டால் ஜனங்கள் பின்மாற்றத்துக்குள் போய்விடுவார்கள். எனவே உங்க சபையின் போதகரை கனப்படுத்துங்கள். உங்க சபையின் போதகருடைய சொல்லை கேளுங்கள். அவர்தான் உங்களுக்கு வழிகாட்டி, அவருடைய சொல் தான் முடிவானது. அவருடைய கைடன்ஸ் கீழே தான் நீங்க இருக்க வேண்டும். அவரை நீங்க கனப்படுத்துங்க. நிச்சயமாக அப்போ ஒரு நாளும் நம்ம பின்மாற்றத்துக்குள் போக முடியாது. ஒரு தேவ பிள்ளை, நான் நிச்சயமா சொல்லுகிறேன்,
அவங்க பாஸ்டர் மதிச்சு அவங்க சொல் பேச்சு கேட்டு நடந்து வருவாரானால் அவங்க பின்மாற்றத்துள்ள கண்டிப்பா போக மாட்டாங்க. அடுத்து 2வது காரியம் என்னவென்றால், எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இதோ நமக்கு தெரிந்த ஒரு தெரிந்த ஒரு வசனம் தான். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று எபிரேயருடைய ஆசிரியர் சொல்லுகிறார். சபை கூடி வருதல் அப்படி என்றால் என்ன? ஃபெலோஷிப், அந்யோன்ய ஐக்கியம். வேத புஸ்தகத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். முதல் திரு சபை எழும்பின போது அந்யோன்ய ஐக்கியத்துல மிகவும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஃபெலோஷிப் இன்றைக்கு மிகவும் மிக மிக முக்கியம். பாருங்க, ஒரு 4 இன்ச் விறகு கட்டையை நீங்கள் ஒன்றாக எரிய விடும்போது அது தக தக என்று எரியும், மிக பிரகாசமாக எரியும். ஆனால் அதிலிருந்து ஒரு விறகு கட்டையை தனியை எடுத்து வைத்து விடுங்கள், கொஞ்ச நேரத்துக்கு எரியும், பிறகு அது அப்படியே சாம்பலாய் மாறிவிடும், அது அமிழ்ந்து போய்விடும். அதே போலதான் விசுவாசிகள் 4 பேர் கூடி தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது அவங்க அனலுள்ளவர்களா இருப்பார்கள். பின்மாற்றத்துக்கு சான்ஸே கிடையாது. ஆனா ஒரு தேவ பிள்ளை தனியா இருப்பாரனால் நிச்சயமா அந்த தேவ பிள்ளை பின்மாற்றத்துக்குள் போய் விடுவார்கள். காரணம் என்னவென்றால் ஐக்கியம் இல்லை, சக விசுவாசிகளோடு கூட ஐக்கியம் இல்லை, ஒரு பிரேயர் பார்ட்னர் கிடையாது, ஜெபிக்க யாரும் இல்லை. இப்படி ஒரு தேவ பிள்ளை தனியாய் வாழும்போது நிச்சயமாக சாத்தான் சீக்கிரமா உங்களை அட்டாக் பண்ணுவான், பல யோசனைகளை கொண்டு வருவான், மன அழுத்தத்தை கொண்டு வருவான். அப்போ ஐக்கியம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. ஐக்கியம் மிக மிக முக்கியம். ஃபெலோஷிப், அதனாலதான் இன்னைக்கு திருச்சபையை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெலோஷிப்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா there is a lot of churches but there is no fellowship. இன்னைக்கு நிறைய சபைகள் உண்டு, அநேக ஆயிரம் ஜனங்க வராங்க, ஆனா ஃபெலோஷிப் கிடையாது. ஃபெலோஷிப்னா ஒருத்தர் விசாரிக்கிறது இல்லை, ஒருத்தர் பாரத்தை சுமக்கிறது இல்லை, ஒருத்தருடைய தேவையை அறிந்து அவங்க தேவைகளுக்கு உதவுறது இல்லை. நிறைய சபையில ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சபையில 1 வருஷமா ஒரு நபர் போய் கொண்டிருக்கிறார், ஆனா அவர் வீடு எங்க இருக்குது, அவர் யாரு, இதெல்லாம் விசாரிக்கிறது இல்லை. அருமையானவர்களே, எத்தனை வேதனை பாருங்கள். அதுதான் ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். அதனால்தான் எபிரேயருடைய ஆசிரியர் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. அந்த நாட்களில அப்படி சிலர் விட்டு விட்டார்கள். சபை கூடி வரும்போது தேவன் ஆராதிக்கிறதில்லை, தேவனுடைய சபையில கலந்து கொள்வதில்லை. அருமையானவர்களே, இது பின்மாற்றத்துக்குள் கொண்டு போய்விடும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேதம் என்ன சொல்லுகிறது? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகத்துக்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். பாருங்க, இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அவிசுவாசமுள்ள பொல்லாத இதயம், அன்பிலீவிங் ஹார்ட், வெரி டேஞ்சரஸ். அன்பிலீவிங் ஹார்ட், அவிசுவாசமுள்ள இதயம். அவிசுவாசமுள்ள இதயம் பின்மாற்றத்துக்குள் கொண்டு போய்விடும். என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு ஏதுவான. அப்போ ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகிறதுக்கு எது ஏதுவா இருக்கிறது? அவிசுவாசமுள்ள இதயம். அந்த அவிசுவாசமுள்ள இதயம் ஒரு மனுஷனுக்குள் இருக்குமானால் அவன் தேவனை விட்டு சீக்கிரமா விலகி போய்விடுவான். கானான் தேசத்துல ஒரு சந்ததி நுழைவில்லை. ஏன் தெரியுங்களா? என்னாகும் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அவர்களுடைய அவிசுவாச நிமித்தமே. அது மாத்திரமல்ல, அவருடைய கீழ்ப்படியாமை நிமித்தமே. அவிசுவாசம் இருந்துச்சுனால் கீழ்ப்படியாமை தானாய் வந்துவிடும். தேவனை நம்பவில்லை. கானான் தேசத்தை நாம் பிடிப்போம், நாம் பெற்றுக்கொள்வோம் என்று யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள். ஆனால் 10 பேர் சொல்லுகிறார், நம்மால முடியாது, நம்மால ஆகாது. தேவனை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. உடனே ஆண்டவர் சொன்னார்,
உடனே ஆண்டவர் சொன்ன, முறுமுறுத்தார்கள், அழுதார்கள், ஓ என்று கதறினார்கள். உடனே ஆண்டவர் சொன்னார், காலேப் யோசுவா தவிர இந்த சந்ததி அந்த தேசத்தில் நுழைவதில்லை. அப்ப பாருங்க, அந்த அன்பிலீஃப் ஹார்ட், அந்த அவிசுவாசம் உள்ள இதயம் உங்களை காண தேசத்தை பார்க்காதபடி மாற்றிவிட்டது, பின்மாற்றத்துக்குள் கொண்டு போய் விட்டது. அருமையானவர்களே, விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் உள்ள இதயத்தோடு நாம் வாழ வேண்டும். தேவனிடத்துல கிருபாசனங்களை நெருங்கி நாம் போகும்போது விசுவாசம் இதயம் உள்ளவர்களாய் செல்ல வேண்டும். விசுவாச இதயத்தோடு அவரை நெருங்க வேண்டும். வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் விசுவாசத்தை பத்தி நிறைய காரியத்தை சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய விசுவாசம் பெருக வேண்டும். 10 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எப்படி தேவனை விசுவாசித்தோமோ அதே போல விசுவாசிக்க கூடாது. இன்னும் அதுல கொஞ்சம் பெருக்கும், அதுல இன்னும் கொஞ்சம் அதிகமாய் தேவனை நம்புகிற காரியத்தை பெருகிருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால்தான் ஆண்டவர் அற்புதம் செய்யும் போதெல்லாம் ஒரு வார்த்தை கேட்டார், உங்கள் விசுவாசப்படி உங்களுக்கு ஆக கிடவுது. அருமையானவர்களே, இந்த 3 காரியம்தான் ஒரு மனுஷனை பின்மாற்றத்துக்குள் கொண்டு போகுமே தவிர ஒரு நாளும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நம்ம பின்மாற்றத்துல கொண்டு போகாது. அது இப்படி வேணும்னா சொல்லலாம். அதாவது என்னன்னா, ஆசீர்வதிக்கிறவரை தேடாமல் வெறும் ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொள்கிறவள் ஒருவேளை பின்மாற்றத்துக்குள் போகலாம். எப்பவுமே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் அந்த ஆசீர்வாதம் கொடுக்கிறவர் தேவன் மிகவும் முக்கியமானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6:33 முதலாவது தேவனை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எனவே தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை அவர் மறைச்சு வைக்க மாட்டார், தாமதம் பண்ண மாட்டார். சில நேரத்தில் தாமதம் பண்ணினாலும் மறுக்க மாட்டார். இதை கொடுத்தா இவன் பின்மாற்றத்துக்குள்ள போயிடுவான் என்று ஒரு நாள் ஆண்டவர் நினைக்க மாட்டார். ஒரு நாளும் இதெல்லாம் உங்களை பின்மாற்றத்துக்குள் நடத்தாது. ஆனால் உங்களுக்கு ஆவிக்குரிய தகப்பன் இல்லாவிட்டால் நீங்கள் பின்மாற்றத்தில் போய்விடுவீர்கள். ஐக்கியம் இல்லாவிட்டால் பின்மாற்றத்துக்குள்ள போய்விடுவீர்கள். அவிசுவாசம் உள்ள இதயம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ள போய்விடுவீர்கள். இதைத்தான் நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். தவிர தேவன் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டால் ஐயோ நான் பின்மாற்றத்துக்குள்ள போய்விடுவேன் என்று நாம் ஒரு நாள் நினைக்க கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள், அதாவது இப்படிப்பட்ட தவறான உபதேசங்களை நீங்கள் அரவணைக்க வேண்டாம். பெரேயா பட்டணத்தை போல பவுல் பிரசங்கித்த பொழுது பெரேயா பட்டணத்தார்கள் மனோவாஞ்சையாய் கேட்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்தார்கள். பவுலுடைய பிரசங்கத்தையே அவர்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க. இவர் சொல்றது சரியாதான் இருக்குதா, பைபிள் இருக்கா என்று சொல்லி. இன்னைக்கு யார் பிரசங்கித்தாலும் அல்லது நானே தவறா ஏதாவது சொன்னாலும் பைபிள்ல இது இருக்கிறதா, வாட் பைபிள் சேஸ், வேதம் என்ன சொல்கிறது, அதுவே உங்கள் முடிவாக இருக்க வேண்டும். தேவன் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ.